வணக்கம். நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கலரிசியை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கலரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புழுங்கலரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு கல் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்து ஒரு 4-5 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்குது பாருங்கள். அரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு கொழுக்கட்டை நல்லா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா அரைக்கிறதே இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். அடுத்து அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இட்லி மாவு மாதிரி இருக்கணும். அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். கொஞ்சம் ரவை மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அரிசி எடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னொரு 2-3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெல்லம் நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொழுக்கட்டை செய்யும்போது இந்த மாதிரி தேங்காவை கொஞ்சம் நெய்யில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணியை இதில் சேர்த்துடலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெள்ளத்தில் தூசு மண் ஏதாவது இருந்தால் வடிகட்டியில் தங்கிடும். இப்போ சேர்த்தாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ வெல்லம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு அந்த அப்படியே நீங்கள் மாவை போட்டிங்கன்னா கெட்டி கெட்டியாகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மாவு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கிட்டு கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா சுரட்டி கலந்து விட்டிங்கன்னா இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா இந்த மாவோடு கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வெல்லமும் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக கலந்து வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கூட நல்லா நம்மளுக்கு கெட்டியாகி வரணும். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கெட்டியாகி நல்லா சுருண்டு வந்துடும் நம்மளுக்கு. ஆனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மாவு கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை மாவு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக அந்த கடாயிலேருந்து பிரிஞ்சு நல்லா வருது பாருங்கள். மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா கெட்டியாகிடுச்சு. கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி தொட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா உருட்ட வரணும். அதுதான் கரெக்டான பதம். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு மாவை ஒரு முறை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். கை வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு முறை நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த புழுங்கலரிசி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் கொழுக்கட்டை பிடிக்கிறேன். இந்த மாதிரி விரல்களை பதிச்சு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிளேட்டில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம.
இது வரைக்கும் புழுங்கலரிசியில் கொழுக்கட்டை ட்ரை பண்ணலன்னா கட்டாயம் நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி எப்போ கொழுக்கட்டை செஞ்சாலுமே நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லா மாவுலையுமே கொழுக்கட்டை பிடிச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போ வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதை எடுத்து அதில் வச்சிடலாம். நம்ம எப்போவுமே ஆவியில் வேக வைக்கிற எந்த பொருளாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம வைக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும், சாஃப்டாக கிடைக்கும், நல்லா புசு புசுன்னு மேலே எழும்பி வரும். இப்போ கொழுக்கட்டையே நம்ம இதில் வச்சாச்சு. இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். 10லேருந்து 15 நிமிஷம் வேகணும். நம்ம கொழுக்கட்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டைலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கத்தியை வச்சு நமக்கு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டெல்லாம் வெந்திருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்மளோட புழுங்கலரிசி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒன்று எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியை வச்சு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.